நீங்க சொல்லுங்க, நேத்து வந்து கண்ட்ரோல் ரூம் நம்பருக்குலாம் கால் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் சந்தித்தீங்க அந்த கண்ட்ரோல் ரூம் கால் அந்த பண்ணும்போது? கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணாலேயே இந்திக்கார எடுத்து போல் போல்ன்ற நாங்க என்னத்த போல்னோம். என்னங்க இது இப்போ ஸ்டாலின் சொல்ற சார், முதலமைச்சர் சார் சொல்றாரு கால் பண்ணுங்க உடனே நடவடிக்கை. நாங்க கால் பண்றோம். நேத்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு பாட்டில் மருந்து வாங்க இறங்க முடியல, மருந்து வாங்க நாங்க கால் பண்றோம். போல் போல் போல்ன்றானுங்க, ஹிந்தியில தான் பேசுறானுங்க. எங்களுக்கு தமிழ்ல பேசினா தானே புரியும், தமிழும் கிடையாது. அப்ப நாங்க என்னதான் பண்றது? எங்க நிலைமை என்னதான் ஆகுறது? நாங்க இங்க சாவணுமா? குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாம ஆகுது இந்த தண்ணியில இருந்து. இப்ப எங்களுக்கும் உடம்பு சரியில்லை. நேத்துல இருந்து தான் இந்த தண்ணியில கிடக்குறோம். நாங்க எங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது? என் பொண்ணு 10th படிக்குது, அதோட வாழ்வாதாரம் என்ன? ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், புக்கெல்லாம் நனைஞ்சு போச்சு. இப்படி வச்சிருக்க நாங்க குழந்தைங்களுக்கு எங்களுக்கு இந்த ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைச்சாகணும், அவ்வளவுதான். திவ்யா, இந்த பகுதி மக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம் நம்பர் வந்து வழங்கியிருந்தாங்க நேத்து.